ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன். இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற கேரளா சம்மர் பம்பரில் முதல் 4 பரிசுகளை பெறுவது எப்படி, அதற்கு எந்த மாதிரியான ஆங்கில சீரீஸ்களை தேர்வு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நம்பர்களை தொடக்கத்திலும் முடிவிலும் எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், பரிசுகள் விழுந்தால் அதை வாங்குவதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டும் என்பதை பற்றியும், இதற்கு முன்னால் கடந்த 7 வருடங்களாக எந்த மாதிரியான சீரீஸ்கள் வந்திருக்கிறது, அதில் எந்த மாதிரியான நம்பர்கள் வந்திருக்கின்றது என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சம்மர் பம்பருக்கு கேரளா கவர்மெண்ட் BR 108 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த BR 108 சம்மர் பம்பருக்கு டோட்டலாக 95 லட்சம் லாட்ரி ஷீட்டுகள் ஏற்கனவே அச்சடித்து விற்பனைக்கும் வந்துருச்சு. நிறைய பேர் டிக்கெட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் எடுத்திருப்பீங்க. எடுத்தால் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் பரிசுகள் கிடைத்தே தீரும். இருந்தாலும் நான் சொல்கிற சீக்ரெட் மெத்தேடு, ஷார்ட்கட் ஐடியா, இதையும் சேர்த்து இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய பரிசுகள் கிடைத்தே தீரும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ந்து கேரளா சம்மர் பம்பரில் எப்படி டிக்கெட்டுகள்லாம் எடுக்கணும், இதுக்கு முன்னாடி எப்படி டிக்கெட்டுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் கிளியராக பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதாவது இந்த 2026 சம்மர் பம்பர் தான் முதல் பம்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் அப்படிங்கிறது வந்துருச்சு, புரியுதுங்களா? கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் அப்படிங்கிறது 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2026 குழுக்கள் இருந்தது, உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு 1 வாரம் கூட இன்னும் ஆகலை. இப்போ சம்மர் பம்பர் அப்படிங்கிறது ரன்னிங் ஆயிடுச்சு. இந்த சம்மர் பம்பர் 2026 வந்துட்டு பார்த்தீங்கன்னா BR 108 அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் பேர் வச்சுருக்கு. இதோடைய குலுக்கல் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 28/3/2026 மதியம் 2 மணிக்கு கேரளாவில் ஹெட் ஆஃபீஸ், அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் வந்துட்டு குலுக்கல் நடைபெறும் 2 மணிக்கு. இதோட ஒரு டிக்கெட் விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது 250 ரூபா. இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சீரீஸ் இருக்குது. ஆங்கில சீரீஸ்கள் வந்துட்டு 6 சீரீஸ் இருக்குது. அந்த 6 சீரீஸ்லையுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்ன்னு ஆரம்பிக்கும். எஸ் அப்படிங்கிறது சம்மர் அப்படிங்கிறதுக்கு தான் எஸ் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 6 சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது SA, SB, SC, SD, SE, SG டோட்டலாக 6 சீரீஸ்கள் இருக்குது. இந்த 6 சீரீஸ்களும் சேர்ந்து தான் 95 லட்சம் டிக்கெட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கிளியராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ரைஸ் வந்துட்டு 10 கோடி. எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. செகண்ட் வின்னிங் ப்ரைஸ் வந்துட்டு 50 லட்சம், அது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. தேர்டு வின்னிங் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம். 5 லட்சம் வந்துட்டு 12 பேருக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா சீரீஸ்க்கு, அதாவது ஒரு சீரீஸ்க்கு 2 பேர்த்துக்கு, SAல 2 பேர்த்துக்கு, SBல 2 பேர்த்துக்கு, SCல 2 பேர்த்துக்கு, SDல 2 பேர்த்துக்கு, SEல 2 பேர்த்துக்கு, SGல 2 பேர்த்துக்கு, 6 சீரீஸுக்கு 6 2 12, டோட்டலாக 12 பேருக்கு வந்துட்டு 5 லட்ச ரூபா கிடைக்கும். ஃபோர்த்து வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 1 லட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 54 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சீரீஸுக்கு 9 பேருக்கு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? 1 லட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 பேருக்கு. அப்போ A சீரீஸில் வந்துட்டு 9 பேர்த்துக்கு, B சீரீஸில் 9 பேர்த்துக்கு, C சீரீஸில் 9 பேர்த்துக்கு, D சீரீஸில் 9 பேர்த்துக்கு, E சீரீஸில் 9 பேர்த்துக்கு, G சீரீஸில் 9 பேர்த்துக்கு, டோட்டலாக 54 பேருக்கு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிடைக்குதோ இல்லையோ, செகண்ட் ப்ரைஸு கிடைக்குதோ இல்லையோ, தேர்டு ப்ரைஸும் ஃபோர்த்து ப்ரைஸும் லேக்ஸில் இருக்குது. அதுவும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தேர்டு ப்ரைஸோ ஃபோர்த்து ப்ரைஸோ நிச்சயமாக கிடைக்கும்.
அதே மாதிரி 5th வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5000 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 19440 பேருக்கு கொடுக்குறாங்க. 6வது வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2000 ரூபா. அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27000 பேருக்கு கொடுக்குறாங்க. 7வது வின்னிங் ப்ரைஸ் வந்துட்டு 1000 ரூபா. அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 38880 பேருக்கு கொடுக்குறாங்க. 8வது வின்னிங் ப்ரைஸ் வந்துட்டு 500 ரூபா. அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 68040 பேருக்கு கொடுக்குறாங்க. அதாவது கேரளாவில் டோட்டலாக 14 மாவட்டங்கள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கொல்லம், கோட்டயம், பத்தனந்திட்டா, ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, திருவனந்தபுரம், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு, டோட்டலாக 14 மாவட்டங்கள் இருக்குது. இதில் அதிகமாக ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு எங்கே அதிகமாக விழுகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த எர்ணாகுளம், கொல்லம், கோட்டயம், இங்கே தான் அதிகமாக ப்ரைஸ் அடிக்கும். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதாவது பாலக்காடு வந்துட்டு ப்ரைஸ் இல்லாத நாட்களே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டோ செகண்டோ கண்டிப்பாக இருந்தே தீரும். ஆகையால் பாலக்காட்டில் வந்துட்டு தயவு செய்து டிக்கெட் வாங்குங்க. பாலக்காட்டில் வந்துட்டு டைரெக்டாக போய் வாங்க முடிஞ்சால் டைரெக்டாக போய் வாங்குங்க. ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா முன்கூட்டியே இப்போவே ஆர்டர் பண்ணி கொரியரில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா? இப்போ வந்துட்டு தொடர்ந்து அதாவது ஒரு 8 வருஷமாக வந்துட்டு எந்த மாதிரியான நம்பர்கள் வந்திருக்கு, என்ன மாதிரி ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மர் பம்பரில், அதாவது இந்த 2026 சம்மர் பம்பரில் எந்த மாதிரியான நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வின்னிங்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரியும். இனிமேல் வரக்கூடிய விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள். அதாவது 2018 டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2018 BR60 அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா தான் இருந்தது அப்போது. அது எங்கே அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின்னிங் அடிச்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சூரில் SC 34 87 75 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. அதன் பிறகு 2019 BR66 அதில் வந்துட்டு பார்க்கும் பொழுது அப்போவும் 4 கோடி ரூபா தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அது எங்கே அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின்னிங் ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது காசர்கோடு மாவட்டத்தில். என்ன நம்பர் அப்படின்னா SB 131399. அதன் பிறகு 2020 BR72, இந்த சம்மர் பம்பரோட பேர் BR72. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2 கோடி ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 6 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸ் எங்கே விழுகுது அப்படின்னா பாலக்காட்டில் விழுகுது. என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது SE 208304 அப்படிங்கிற நம்பருக்கு ப்ரைஸ் அடிக்குது. அதன் பிறகு 2021 BR78 இந்த ப்ரைஸ் வந்துட்டு எங்கே ப்ரைஸ் அடிக்குதுன்னா எர்ணாகுளத்தில் வந்துட்டு 6 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுகுது. என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது SD 316142 அப்படிங்கிற நம்பருக்கு. அதன் பிறகு 2022 BR84 இந்த சம்மர் பம்பரில் 6 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதுவும் எர்ணாகுளத்திலேயே தான், செகண்ட் டைமும் எர்ணாகுளத்திலேயே தான் விழுகுது. என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது SC சீரியலில் 107463 அப்படிங்கிற நம்பருக்கு. அதன் பிறகு 2023 BR90 சம்மர் பம்பரில் 10 கோடி ரூபா ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா இருந்ததை வந்துட்டு 4 கோடி ஜாயின் பண்ணி 10 கோடி ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸ் எங்கே விழுகுதுன்னா தேர்ட் டைமும் எர்ணாகுளத்திலேயே தான் விழுகுது. புரியுதுங்களா? எர்ணாகுளத்தில் என்ன நம்பருக்கு விழுகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது SE 222282 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸு 10 கோடி ரூபாய் எர்ணாகுளத்தில் விழுகுது. அதன் பிறகு 2024 BR96 சம்மர் பம்பரில்
10 கோடி ரூபா ப்ரைஸ் எங்கே விழுகுதுன்னா கண்ணூரில் பையனூர் அப்படிங்கிற இடத்துல, கண்ணூர் மாவட்டத்தில். என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது SC 30 87 97 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸு கண்ணூர் மாவட்டத்தில் விழுகுது. போன வருஷம் 2025 BR 102 சம்மர் பம்பரில் 10 கோடி ரூபா ப்ரைஸ் எங்கே அடிக்குதுன்னு பார்க்கும்பொழுது பாலக்காட்டில் அடிக்குது. என்ன நம்பருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது SG 51 37 15 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 10 கோடி பாலக்காடு ஜில்லாவில். இதில் வந்துட்டு காமனாக நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக ஒத்து போகும். இதை பிடிச்சாவே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறதோ செகண்ட் ப்ரைஸோ கண்டிப்பாக வாங்கிடலாம். பாருங்கள், தொடர்ந்து வந்துட்டு அப்படியே லைனப்பாக வந்திருக்கு நம்பர். 2018 ஸ்டார்டிங் நம்பர் 3, 2019 ஸ்டார்டிங் நம்பர் 1, 2020 2, 2021 3. அதே தொடர்ந்து 2022 ஸ்டார்டிங் நம்பர் 1, 2023 ஸ்டார்டிங் நம்பர் 2, 2024 ஸ்டார்டிங் நம்பர் 3. போன வருஷம் 2025 தான் ஸ்டார்டிங் நம்பர் 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தொடர்ந்து பாருங்கள், 3 1 2 3 மறுபடியும் 1 2 3 அப்படி லைனப்பாக வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு 51 37 15 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு பாலக்காட்டில் விழுந்திருக்கு. அப்போ இந்த டைம் எந்த மாதிரியான நம்பர்கள் வரும், அதுதான் கால்குலேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா வரிசையாக வந்திருக்கு, 3 1 2 3 1 2 3 5 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த டைம் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 2 3 4, இந்த 2 3 4 இந்த நம்பர்கள், இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். ஆகையால் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர், 3ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர், 4ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பரை தான் எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 4 டிஜிட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபஸ்ட் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா 6 அல்லது 8 அப்படிங்கிற ஃபஸ்ட் நம்பரை வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள். இதில் எண்டிங் நம்பர், அதாவது 6 டிஜிட்டில் எண்டிங் நம்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்ன முடியணும் அப்படின்னா 0 2 5 8, 0ல் முடியலாம், 5ல் முடியலாம், 2ல் முடியலாம், 8ல் முடியலாம். இந்த மாதிரியான நம்பர்கள் எடுத்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்டு ப்ரைஸ், ஃபோர்த் ப்ரைஸ் இதை கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த 6 டிஜிட்டில், அதாவது தொடர்ந்து இந்த 8 வருஷ கணக்கில் நம்ம பார்க்கும் பொழுது 1 வந்துட்டு 2 முறையும், 2 2 முறையும், 3 3 முறையும் வந்திருக்கு ஸ்டார்டிங் நம்பர். அதே போல் சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கில சீரீஸில் பாருங்கள், SC SE, இதில் SE 3 முறையும் SE 2 முறையும் வந்திருக்கு. நான் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வர்றேன் அப்படின்னா ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே சென்டர் சீரீஸ், அதுக்கு முந்தின சீரீஸ், அதுக்கு பிந்தின சீரீஸ், இதுதான் எப்போவுமே வரும். அப்போ இந்த சம்மர் பம்பரில் வந்துட்டு சென்டர் சீரீஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது SCSD இதுதான் சென்டர் சீரீஸ். ஏன்னா டோட்டல் 6 சீரீஸு, இதில் சென்டர் அப்படின்னு எடுக்கும் பொழுது SCயும் SD தான் சென்டர் சீரீஸ். SCSD புரியுதுங்களா? இந்த சீரீஸில் தான் இந்த தடவை ப்ரைஸ், ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்டு இதெல்லாமே கிளியராக உட்காரும். புரியுதுங்களா? அப்புறம் தேர்டு ப்ரைஸு, ஃபோர்த் ப்ரைஸ் அப்படிங்கிறது காமன், டோட்டலாக எல்லா சீரீஸுக்குமே கொடுத்துருவாங்க இல்லையா? ஆகையால் SCSD, அதே போல் அதுக்கு முந்தின சீரீஸு, SCக்கு முந்தின சீரீஸு SB, SDக்கு பிந்தின சீரீஸு SE, இந்த 4 சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் வந்துட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். ஆகையால் இந்த சீரீஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதே போல் நீங்கள் வந்துட்டு இந்த SCSDக்கு வந்துட்டு 100% வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SCSDலேயே அதிகமாக நான் சொல்கிற மாதிரி நம்பர்களை எடுங்க. அதன் பிறகு அடுத்த சான்ஸ் வந்துட்டு SBக்கும் SEக்கும் கொடுங்க. ஏன்னா முன்னும் பின்னும் ஏதாவது கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? சென்டர் சீரீஸுக்கு முன்னும் பின்னும் கண்டிப்பாக வரும். ஆகையால் நீங்கள் SA SG இதை வந்துட்டு அதிகமாக எடுக்காமல் SC SD
அதுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதன் பிறகு எஸ்பி எஸ்சிக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு ப்ரைஸ்னு சொல்லியிருந்தேன். ஏ சீரியலில் 2 பேருக்கும், பி சீரீஸில் 2 பேர்த்துக்கும், சி சீரீஸில் 2 பேர்த்துக்கும், டியில் 2 பேர்த்துக்கும், ஈயில் 2 பேர்த்துக்கும், ஜியில் 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக வந்துடும். அப்போ நான் சொன்ன மாதிரி நம்பர்கள் எடுக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு வந்துட்டு மிஸ் ஆனாலும் கூட தேர்டு ஃபோர்த்தை வாங்கிடலாம். அதே போல் தான் அப்போ இந்த ஏபிசிடிஇஜி இந்த சீரீஸில் தலா 2 பேர்த்துக்கு வந்துட்டு மொத்தமாக 12 பேர்த்துக்கு தலைக்கு 5 லட்சம் பரிசு தொகை வந்துட்டு 3வது ப்ரைஸில் கிடச்சிரும். அதே போல் 4வது வின்னிங் அமௌண்ட் வந்துட்டு 1,54,000 பேருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரீஸுக்கும் 9 பேர்த்துக்கு கிடைக்கும். அப்போ 6 54 புரியுதுங்களா? மொத்தமாக 54 பேர்த்துக்கு கண்டிப்பாக 1 லட்ச ரூபா கிடைக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி நம்பர்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய பெரிய ப்ரைஸ்கள் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஆகையால் 1, 2, 3, 4 இந்த மாதிரி தொடங்கக்கூடிய நம்பர்களை அதிகமாக சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் சேஃபு. அதே போல் முடியக்கூடிய நம்பர்கள் 5, 6, 8, 2 இந்த மாதிரி முடியக்கூடிய நம்பர்களை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிக் வின்னிங் கிடைச்சே தீரும். சென்டர் நம்பர், அதாவது மோஸ்ட் ஆஃப் சென்டர் நம்பர் வந்துட்டு இந்த 4, 6, 8 இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் எடுங்க. சென்டர் நம்பர்னால் 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர், புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் பரிசும் 2வது பரிசும் விழுந்துச்சு அப்படின்னா அந்த பரிசை வாங்கிறதுக்கு 1 வருஷம் கண்டிப்பாக ஆயிரும். அதுவும் கேரளாவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் சுலபமாக வாங்கிடலாம். கேரளாவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் 1 வருடம்தான், தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் 1 வருடம்தான், எந்த மாநிலமாக இருந்தாலும் 1 வருடம் ஆகும். எடுத்தது ஒரே ஸ்டோக்கில் வந்துட்டு அந்த 1 கோடி ரூபா, அதாவது 10 கோடி ரூபாவை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதில் ஏஜென்சி கமிஷன் அப்படிங்கிறது இருக்குது, டேக்ஸு, புரியுதுங்களா? டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் போகத்தான் நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா அப்படின்னா கைக்கு 6 லட்ச ரூபா தான் வரும். நமக்கு 6 லட்ச ரூபா தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வந்துட்டு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, அதாவது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரைஸ் விழுந்தது அப்படின்னா ஓகே, லாட்டரி சீட்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய கடையில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணி கொடுத்துருவான். இதே மற்ற ஸ்டேட்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக கேரளாவில், அதாவது பார்த்திங்கன்னா கேரளாவில் போய் நம்மளுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, புரியுதுங்களா? இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கேரளாவுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கேரளாவில் தங்கி 1 வருடம் குடித்தனம் நடத்தியே தீர வேண்டும். இது எல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதே நேரத்தில் வெற்றி பெற்ற லாட்டரி ஷீட்டுகள் நம்முடைய கையில் இருக்க வேண்டும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய அந்த லாட்டரி ஷீட்டு நம்ம கையில் இருக்கணும். ஆகையால் பம்பர் லாட்டரி டிக்கெட்டுகள் யார் வாங்கினாலும் சரி, தயவு செய்து நேரில் போய் வாங்கிருங்க. அப்படி முடியாதவங்க உங்களுடைய முழு விலாசத்தையும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வைக்க சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக அந்த டிக்கெட் இருக்கணும். டிக்கெட் இருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ரைஸை வந்துட்டு கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறையா பேர் ஏமாற்றிடுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரே வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா லாட்டரி டிக்கெட் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாங்குறது ரொம்ப சிரமமாயிரும். ஆகையால் 250 ரூபா தான் டிக்கெட்டு. அதை வந்துட்டு நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாங்கணுமோ நம்ம வாங்கி நம்ம கையில் வச்சுருக்கிறதா புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? அதே போல் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த ஷாப்பில் நம்ம டிக்கெட் வாங்கணுமோ அங்கே கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கெட் எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் விழுந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அது 1 வருஷம் எடுத்துக்கும் கேரளா கவர்மெண்ட்டில் இருந்து. இதே வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய லாட்டரி ஷாப்காரங்க பெரிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஒரே ஸ்டோக்கில் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த ஹோல்சேலர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கடையில் வந்துட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி நமக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், எந்த சிரமமும் இல்லாமல் கொடுத்துருவாங்க. நமக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்துட்டு நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கேரளாவில் போய் கண்டிப்பாக இருந்தே தீரணும். புரியுதுங்களா?
ப்ரைஸ் விழுந்தாலும் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை எஃப்டியாக தான் பேங்க்கில் போடுவாங்க. எப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 1 வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். புரியுதுங்களா? நம்ம ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 1 வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லையா பேங்க்கில். அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஈஸியாக எப்பவும் போல் நம்ம எடுத்துக்கலாம். 1 இயருக்கு அப்புறமாவும் மொத்தமாக எடுத்தால் டேக்ஸ் கட்டியே தீரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடம், வீடு, தோட்டம், நகை நட்டு இப்படி வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் டேக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது. மொத்தமாக எடுத்தால் டேக்ஸ் கட்டியே ஆகணும். அதாவது 1 இயருக்கு அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட், புரியுதுங்களா? ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாகவே போட்டுட்டோம்னா லைஃப் ஃபுல்லாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆகையால் 1 இயருக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 இயருக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாகவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் இந்த பதிவு மூலமாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த கெஸ்ஸிங் நம்பர் ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதை கற்றுக்கிட்டு நிறையா வின்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நேரம் கிடைக்கும்போது அடுத்தடுத்து பதிவுள்ள உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அதே போல் உங்களோட சுய ஜாதகத்தில் லாட்டரி யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத யோகங்கள், கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஃபோட்டோ காப்பி எடுத்து முதல் 5 அல்லது 6 பக்கங்களை இந்த பதிவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஜாதகம் இல்லாதவங்க பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மற்றும் மாவட்டம், இந்த தகவல்களை கிளியராக அனுப்பி வைங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு கால் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், எந்த மாதிரியான நம்பர்கள் நீங்கள் எடுத்தால் நீங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியராக கொடுத்துருவேன். அதே போல் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த திருமணம், வேலை, தொழில், ப்ரொமோஷன், கல்வி சம்பந்தமான விஷயங்கள், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இடம், வீடு, வாகனம், இது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பி வச்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, செம்புலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.